பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. உங்களை யாவரையும் சத்தியத்தின் சத்தம் என்கிற ஊழியத்தின் மூலியமாக உங்களுக்கு இன்றைக்கு வேறு ஒரு சத்தியங்களோடு உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆவியானவர் கிருபை தந்திருக்கிறதுக்காக ஆண்டவரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். விசேஷமாக இன்றைக்கு ஒரு நல்ல அற்புதமான ஒரு டாப்பிக்கில் நம்ம பேச போகிறதான ஒரு சத்தியம் என்ன அப்படின்னா, மன திரும்புதல் அப்படிங்கிற சத்தியத்தை பற்றி தான் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம். அதை நிறைய இடங்களில் பேசப்பட்டிருக்கிற அந்த வார்த்தைகள் நமக்கு நன்றாகவே தெரியும். ஸோ இன்றைக்கு அதை பற்றி இந்த சத்தியத்தின் சத்தம் அப்படிங்கிறதான ஊழியத்தின் மூலியமாக அந்த வார்த்தை என்ன அப்படிங்கிறத, அந்த மறைந்திருக்கிறதான சத்தியம் என்னங்கிறத நம்ம அறிந்து கொள்ள போகிறோம். ஆவியானவர் உங்களோடும் நம்மோடும் பேசி கிரியை நடப்பிக்கும்படியாய் ஒரு நிமிஷம் கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் இப்பொழுது உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் தியானிக்க போகிறோம். உம்முடைய வார்த்தைக்குள்ளே மறைந்திருக்கிற மறைபொருளின் சத்தியங்களை நாங்கள் அறிந்து கொள்ள போகிறோம். விசேஷமாக இன்றைக்கு நீர் எங்களுக்கு கற்றுத்தருகிற அந்த வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் தேற்றரவாளர் சத்திய ஆவியானவர் எங்களோடு வெளிப்பட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். விசேஷமாக ஒரு மூளையில், ஒரு மனிதனுடைய மூளையிலேயோ ஆண்டவரை மனிதனுடைய இருதயத்தில் இருந்தோ அல்ல, ஆவியானவர் எங்கள் நடுவில் பேச வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். என் தேற்றரவாளர் நீங்கள் பேசுங்க, செயல்படுங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க, காத்துக்கொள்ளுங்க, பலப்படுத்துங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பரிசுத்தமும் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென், ஆமென். விசேஷமாக அன்புள்ள தேவஜனமே, இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறதான சத்தியம் மனம் திரும்புதல் அப்படிங்கிற சத்தியத்தை பற்றி தான் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம். அந்த சத்தியத்துக்குள்ளே, அந்த ஒரு வார்த்தைக்குள்ளே என்ன அடங்கியிருக்கு. இன்றைக்கு நிறைய நேரங்களில் நம்ம வெளியே போய் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா சுவிசேஷத்தை சொல்ல போகிறோம். அப்படி நாம் சுவிசேஷத்தை சொல்ல போகிறதான நாம் மற்றவர்களை பார்த்து, அதாவது இயேசுவை பின்பற்றாத அநேக புறஜாதிகள் மனிதர்களை பார்த்து நாம் சொல்லுகிறதான ஒரு வார்த்தை என்ன அப்படின்னு பார்த்தீங்களா, வெளியே நின்று மன திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது என்று பிரசங்கிக்க ஆரம்பிக்கிறோம். அப்படி நம்ம சுவிசேஷத்தை சொல்ல ஆரம்பிக்கிறோம். இப்படி நிறைய நேரங்களில் நிறைய இடங்களில் நாம் துண்டு பிரதி எடுத்துக்கொண்டு நம்ம போய் என்ன செய்ய போகிறோம், இயேசு நல்லவர் அப்படிங்கிறதெல்லாம் பற்றி சொல்லிட்டு எடுத்த உடனே நம்ம சொல்லுகிற ஒரு வார்த்தை மன திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள், பிரசங்கிக்கிறார்கள், நாம் கேட்குறோம் இல்லையா. இப்போ இந்த வசனத்தை யார் சொல்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யோவான் ஸ்நானகன் தான் என்ன செய்கிறார் அப்படின்னா, மன திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது என்று பிரசங்கிக்கிறார். இந்த மன திரும்புதலை பற்றி 3 பேர் என்ன செய்கிறாங்க அப்படின்னா உபதேசிக்கிறார்கள். ஒன்று யோவான் ஸ்நானகன் சொல்கிறாரு, 2வது நம்முடைய மகாராஜா இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, 3வது பேதுரு சொல்லுகிறார். இந்த 3 பேருமே என்ன செய்கிறாங்க அப்படின்னா மன திரும்புதலை குறித்ததான ஒரு வார்த்தைகளை குறித்து பேசுகிறாங்க. அதில் இந்த 3 பேர் சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகளில் முதலாவது சொல்லக்கூடியதான யோவான் ஸ்நானகனை பற்றி தான் இன்றைக்கு நாம் என்ன செய்ய போகிறோம் என்றால் சொல்ல போகிறோம். அவர் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படிங்கிறதை பற்றி தான் இன்றைக்கு நாம் என்ன செய்ய போகிறோம், தியானிக்க போகிறோம். அப்போது இந்த மன திரும்புதல் என்றால் என்ன, எதிலிருந்து மன திரும்ப வேண்டும், அவர் யாரிடத்தில் மன திரும்புதலை பற்றி பிரசங்கித்தார், யார் மத்தியில் அந்த வார்த்தைகளை அவர் கூறினார், பேசினார் என்பதை குறித்து நாம் என்ன செய்ய போகிறோம், இன்றைக்கு பார்க்க போகிறோம். அதில் நாம் முதலாவது வாசிக்கக்கூடிய ஒரு வார்த்தை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மத்தேயு எழுதினதான சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம். கவனமாக வார்த்தைகளை கவனிங்கள், ரொம்ப முக்கியமானது. இன்றைய காலகட்டத்தில் நாம் வெளியே போய் அநேகருக்கு சொல்கிறோம், ஆனால் நாம் மனம் திரும்பி இருக்கிறோமா, நாம் எந்த காரியத்தில் எந்த செய்கைகளிலிருந்து மனம் திரும்பி இருக்கிறோம் என்பதை சற்று நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். இன்றைக்கு காண்கிற இந்த சத்தியம் ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம். மன திரும்புதலை குறித்து, அதை குறித்து 3 பேர் பிரசங்கித்திருக்கிறார்கள். அந்த 3 பேரில் பிரசங்கிக்கிறதுல நேரம் நமக்கு இல்லாதபடினால, குறைவான நேரம் இருக்கிறபடினால, அந்த ஒருவர் மற்றும் அந்த யோவான் ஸ்நானகன் பேசியிருக்கிறதை மட்டும்தான் இன்றைக்கு நாம் என்ன செய்ய போகிறோம், தியானிக்க போகிறோம். அதில் ரொம்ப கவனமாக கவனிங்க. வார்த்தைகளை உங்களுக்கு கூடுமானால் வேத வசனத்தை எடுத்து வைத்து ஆவியானவர் எனக்கு சொன்னதை சொல்லுவது வேத வசனத்தோடு எப்பொழுதும் ஒப்பிட்டு பாருங்கள். அப்போ ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது நலமாக இருக்குமான அந்த சத்தியங்களை ஏற்றுக்கொண்டு உங்களை நீங்களே மாற்றிக்கொண்டு பரலோகத்துக்கு ஏற்ற மனவாட்டியாக, பிள்ளைகளாக மாற உங்களை ஒப்பு கொடுத்து ஆயத்தப்படுத்துங்கள். யோவான் ஸ்நானகன் சொல்லி பிரசங்கித்ததான ஒரு வார்த்தை என்ன பார்த்தீங்க அப்படின்னா, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் அதில் 1-2 பற்றி நான் வாசிக்கிறேன், கவனமாக கவனியுங்கள். அந்நாட்களில் யோவான் ஸ்நானகன் யூதேயாவின் வனாந்திரத்தில் வந்து
அப்படின்னு ஒரு வார்த்தையை ஆரம்பிக்கிறார். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, மனதிரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது என்று பிரசங்கம் பண்ணினார். இதுதான் யோவான் ஸ்நானகன் வனாந்திரத்தில் சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை ஒன்று. இரண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா, அந்த அந்த அதிகாரத்திலேயே 3வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவருக்கு பாதைகளை செவ்வை பண்ணுங்கள் என்று வனாந்திரத்தில் கூப்பிடுகிறவனுடைய சத்தம் உண்டென்று ஏசையா தீர்க்கதரிசியினால சொல்லப்பட்டவன் இவனே அப்படி என்று மத்தேயு எழுதுகிறார். இப்போ இந்த மத்தேயு இந்த புத்தகத்தங்கள்லாம் கவனமாக கவனிக்கணும். யோவான் ஸ்நானகன் சொல்லியிருக்கிற மனதிரும்புதலை குறித்து 4 சுவிசேஷங்களிலும் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறதை பற்றி தான் இன்றைக்கு நம்ம முழுமையாக ஆராய்ந்து பார்க்க போகிற ஒரு நல்ல அற்புதமான சத்தியம். ஒன்று, மத்தேயு என்ன சொல்லுகிறார், மார்க்கு மனதிரும்புதலை குறித்து யோவான் பிரசங்கித்ததை குறித்து என்ன சொல்லுகிறார், லூக்கா அவர் என்ன சொல்லுகிறார், யோவான் என்ன சொல்லுகிறார். இந்த 4 புஸ்தகங்களிலுமே மனதிரும்புதலை குறித்து யோவான் என்ன சொல்லுகிறார் அப்படிங்கிறதை பற்றி தான் இன்றைக்கு நாம் இந்த சத்தியத்தின் சத்தம் ஊழியத்தில் ஆரம்பித்து அலசி ஆராய்ந்து கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சத்தியம். அதில் முக்கியமாக கவனிக்கக்கூடிய ஒரு விஷயங்கள், 4 சுவிசேஷங்களிலும் என்ன சொல்லியிருக்கிறார், மனதிரும்புதலை குறித்து என்ன சொல்லியிருக்கிறார் அப்படிங்கிறதை குறித்து தான் இன்றைக்கு நாம் என்ன செய்ய போகிறோம், தியானிக்க போகிறோம். அதில் அவர் சொல்லியிருக்கிற 3வது ஒரு வசனத்தை பார்த்தீர்கள் என்று சொன்னால் அதில் அழகாக அற்புதமாக சொல்லியிருக்கிறார். கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள் என்று யோவான், அதாவது இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்பதாக, யோவான் வருவதற்கு முன்பதாக இந்த ஏசையா என்ன செஞ்சிருக்கிறார் அப்படின்னா, இந்த யோவான் ஸ்நானகனை பற்றி முன்கூட்டியே சொல்லியிருக்கிறார். அது ஏசையா எந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஏசையா 40ஆம் அதிகாரம் 3வது வசனம், 4வது வசனம், 5வது வசனம், 6வது வசனத்தை நீங்கள் கவனமாக வாசித்து பாருங்கள். அப்போ யோவான் ஸ்நானகன் வரல, இயேசு கிறிஸ்து பிறக்கல, இவர்களுக்கெல்லாம் முன்னோடியாக செயல்பட்டவர் ஏசையா. ஏசையா சொல்லப்பட்டிருக்கிறதை யோவான் ஸ்நானகன் வந்த பிறகு நிறைவேறப்படுகிறதான ஒரு காரியத்தை நாம் இங்கே பார்க்கிறோம். அப்போ கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள் அப்படின்னு ஏறத்தாழ யோவான் ஸ்நானகனுக்கு முன்னாடி எவ்வளோ நூற்றாண்டுகளுக்கு வருடங்களுக்கு முன்பதாக உரைக்கப்பட்டது. அப்போ அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறப்பட்டதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை, நிறைவேறப்படலை. அப்போ நிறைவேறப்படாத ஒரு வார்த்தைகள் எப்பொழுது நிறைவேறப்படுது அப்படின்னா, கிறிஸ்து பிறப்பதற்கு ஏறத்தாழ ஒரு சில மாதங்களுக்கு முன்பதாகவே யோவான் ஸ்நானகன் வந்த பிறகு இந்த சம்பவங்கள் எல்லாம் நடக்கிறது என்று மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் அதிகமாக கவனமாக கவனித்து பாருங்கள், வாசித்து பாருங்கள். இதில் என்ன பாஸ்டர் இருக்குது, மனதிரும்புதலை குறித்து இதில் என்ன இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் இதில் நீங்கள் கவனமாக கவனிக்கூடாது. இதை மார்க் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 1வது வசனத்துலேருந்து 8ஆம் வசனத்தில் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அதில் ஒரு கண்டென்ட், அதில் ஒரு விதமாக சொல்லியிருக்கிறார். இதில் லூக்கா சற்று சூப்பராக அழகாக நல்ல தெளிவாக எழுதியிருக்கிறார். லூக்கா ரொம்ப அற்புதமான ஒரு மனிதர். அவர் எழுதியிருக்கிற ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாய் சொல்லியிருக்கிறார். எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1ஆம் அதிகாரம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 18ஆம் வசனம் வரைக்கும் நீங்கள் கவனமாக வாசித்து பாருங்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா யோவான் எழுதினதான சுவிசேஷம். யோவான் எழுதின சுவிசேஷத்தில் 1ஆம் அதிகாரத்திலிருந்து 15வது வசனத்திலிருந்து 28வது வசனம் வரைக்கும். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1 முதல் 12, மார்க் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்தில் 1வது வசனத்திலிருந்து 8ஆம் வசனம் வரைக்கும், லூக்கா எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 18வது வசனம் வரைக்கும். அடுத்தது யோவானில் பார்த்தீங்கன்னா, யோவானில் 1ஆம் அதிகாரத்திலிருந்து 15வது வசனத்திலிருந்து 28வது வசனம் வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கிறதான இந்த 4 சுவிசேஷங்களிலும் சொல்லப்பட்டிருக்கிற அந்த மனதிரும்புதலை குறித்து வனாந்திரத்தில் யாரெல்லாம் யோவான் கிட்ட வந்தாங்க, யோவான் அவர்களை பார்த்து என்ன பிரசங்கித்தார், என்ன வார்த்தைகளை அவர்களுக்கு சொன்னார், சொன்ன உடனே எப்படி அங்கிருந்த எல்லாரும் யோவான் ஸ்நானகன் கிட்ட ஞானஸ்நானம் எடுத்தார்கள். இன்றைக்கு சுவிசேஷம் சொல்ல போகிறேன் என்று சொல்லுகிற ஒவ்வொருவரும் கவனமாக
கவனமாக கவனிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைக்கு நாமளும் சுவிசேஷத்தை சொல்ல போகிறோம். நாமளும் சுவிசேஷத்தை சொல்ல போகும்போது அந்த வார்த்தைகள் அவர்கள் கேட்டு அவர்கள் தங்களை ஒப்பு கொடுக்கிறார்களா என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். இப்போ இந்த 4 சுவிசேஷங்களிலும் நீங்கள் கவனமாக கவனிங்க. உங்களுக்கு இன்னும் அழகாக போர்டில் உங்களுக்கு அழகாக சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ண பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வார். அப்போது இந்த 4 சுவிசேஷங்களை பற்றி தான் இன்றைக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இதில் கவனமாக பார்த்தீங்க அப்படின்னா, இதில் மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் சொல்லப்பட்டிருக்கிற விஷயத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். அந்த மத்தேயை மட்டும் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஒவ்வொரு புஸ்தகத்தில் இருக்கிறத ஒவ்வொன்றையும் நீங்கள் கவனமாக கவனிக்கும் பொழுது, இப்போ இந்த மத்தேயில் சொல்லப்பட்டிருக்கிற மத்தேயு 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 12ஆம் வசனம் வரைக்கும் நீங்கள் கவனமாக கவனித்து பாருங்கள். கவனமாக கவனித்து பாருங்கள். உங்களுக்கு இந்த போர்டில் உங்களுக்கு அழகாக புரிகிற மாதிரி, உங்களுக்கு எளிமையான முறையில் புரிகிற மாதிரி உங்களுக்கு சொல்லுவதற்கு பரிசுத்த ஆவியானவர் கிருபை செய்வாராக. அப்போது இந்த யோவான் ஸ்நானகன் வனாந்தரத்தில் கத்துற ஒரு விஷயம் ஏசையா சொல்லப்பட்டது எடுத்துரைத்து இப்போ மத்தேயு எடுத்து நம்மக்கிட்ட காமிக்கிறார். இப்போ இந்த மத்தேயு சொல்லி இருக்கிற ஒரு விஷயத்தை பார்த்தீங்க அப்படின்னா, வனாந்தரத்தில் கத்துறார். இப்போ இந்த வனாந்தரத்தில் என்ன வார்த்தைகளை சொல்லி செயல்படுறார். இப்போ அதில் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ இந்த யோவான் ஸ்நானகனை பார்த்தீங்க, இந்த யோவான் ஸ்நானகன் பார்த்தீங்கன்னா பிரசங்கிக்கிறார் இல்லையா? இப்போ இதை பிரசங்கிக்கும் பொழுது எந்த ஊரில் இருந்து எந்த மனிதர்கள் வந்தார்கள் அப்படிங்கிறத பற்றி இந்த யோவான் சொல்லுகிறார். இப்போ இந்த யோவானில் பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு எருசலேம் நகரத்தார் வர்றாங்க. 2வது யார் வர்றது அப்படின்னா யூதேயா தேசத்தார் வர்றாங்க. 3வது யார் வர்றது பார்த்தீங்கன்னா யோர்தானுக்கு சுற்றுப்புறத்தாரிலிருந்து எல்லாரும் வர்றாங்க. இப்போ கவனிக்கணும் நீங்கள் கவனமாக. இப்போது இந்த 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 வனாந்தரத்தில் எத்தனை நாள் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய உண்டு. அதை நிறைய சொல்கிறதுக்கு நேரம் நமக்கு குறைவாக இருக்கிறபடினால நிறைய சம்பவங்கள் அந்த வனாந்தரத்தில் நடந்திருக்குது. வனாந்தரத்தில் 2 நாட்கள் அது நடக்கிறது. அது 2 நாட்கள் எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஒரு புத்தகத்திலையும், அதாவது மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான், இந்த யோவானில் தான் 2 நாளுக்குரியதற்கான சம்பவங்களை பற்றி சொல்லியிருக்கிறார். ஆனால் மத்தேயுல என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, எல்லா ஜனங்களுக்கும் காமனாகவே சொல்லியிருக்கிறார். அப்போது யோவான் இடத்துல எருசலேம் நகரத்தார், யூதேயா தேசத்தார், அப்புறம் யோர்தானுக்கு அடுத்து எல்லா மனிதர்களும் மத்தேயு சொல்கிறாரு. அதே மார்க்கில் நீங்கள் படித்து பார்த்தீங்க அப்படின்னா, மார்க்கில் அதை பற்றி சொல்லலை. மார்க்கு அதை பற்றி டீட்டெயிலாக இல்லை. இப்போ அடுத்ததை பார்த்தீங்கன்னா, அந்த திரையில் திறத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா கிளியராக தெரியும். என்ன தெரியும் அப்படின்னா, மத்தேயு சொல்லியிருக்கிற விதமாக மார்க்கு சொல்லலை. மார்க்கு யாரெல்லாம் வர்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே யாரையும் சொல்லலை. அடுத்தது என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, யூதேயா தேசத்தார் வந்தாங்க, எருசலேம் நகரத்தார் வந்தாங்க அப்படின்னு தான் மார்க்கு சொல்கிறார். ஆனால் மார்க்கு எதை சொல்லலை அப்படின்னா, யோர்தான் அருகாமையில் இருக்கிற சுற்றுப்புறத்தாரில் இருக்கிற யாரும் வந்தாங்களா அப்படிங்கிறத மார்க்கு சொல்லலை. இப்போது லூக்காவை பார்த்தீங்க அப்படின்னா, அடுத்தது லூக்காவை பார்த்தீங்க அப்படின்னா, லூக்கா சொல்கிறாரு, லூக்கா 3ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்துலேருந்து பார்த்தீங்கன்னா தெரியும், திபேரியு ராயன் ராஜ்யம் பாரம் பண்ணுற இது ரொம்ப டீட்டெயிலாக அழகாக சொல்கிறாரு. இப்போ நம்ம தியானிக்க போகிறது யார் அப்படின்னா, மத்தேயும் லூக்கா 4 புஸ்தகத்தில் மத்தேயுவையும் லூக்காவையும் தியானிக்க போகிறோம். அதில் கவனமாக கவனிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, லூக்காவில் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்கிறார். அதை நீங்கள் கவனமாக பாருங்கள். இப்போ அந்த லூக்காவை பாருங்கள். திபேரியு ராயன் ராஜ்யபாரம் பண்ணினான். அந்த ராஜ்யபாரம் பண்ணும் பொழுது ஒவ்வொரு அந்தந்த தேசத்துக்குரிய அதிகாரிகள் யார்? இப்போ இவர் வனாந்தரத்திலிருந்து கத்துனார் இல்லையா? இப்போ கத்தும் போது அந்தந்த தேசத்திலிருந்து வந்த மனிதர்கள், அந்த மனிதர்கள் வந்த தேசத்தில் யாரெல்லாம் ஆட்சி செஞ்சாங்க, ஆட்சி செஞ்ச மனிதர்களுக்கு மத்தியில் யோவான் எப்படி ஒரு கட்சிக்கிற சிங்கத்தை போல பிரசங்கிக்கிறாருங்கிறதை தான் இன்றைக்கு நம்ம அதை பாருங்கள். அந்த 3ஆம் அதிகாரம் லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் 3ஆம் அதிகாரத்தை பார்த்தீங்கன்னா தெளிவாக சொல்லியிருக்கிறார். பொந்தி பிலாத்து அவர் யாராக இருக்கிறாரு பார்த்தீங்க அப்படின்னா, யூதேயாவுக்கு தேசாதிபதியாக இருக்கிறார் பொந்தி பிலாத்து. அப்போ யூதேயா தேசம் முழுவதுக்கும் இவருடைய நாட்களிலே தான் யோவான் ஸ்நானகன் வனாந்தரத்தில் போயிட்டு என்ன செய்கிறார் அப்படின்னா, முழக்கமிடுறார், கத்துறார். இப்போ தேசாதிபதியாக யார் இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பொந்தி பிலாத்து.
இப்போ இந்த பொந்தி பிலாத்து தான் என்ன செய்கிறார் அப்படின்னா, அவருடைய ராஜ்யத்துக்கு கீழே இருக்கிறதான ஒவ்வொரு இடங்களிலிருந்து மக்கள் வந்து வனாந்தரத்தில் கத்துறதான ஒரு மனிதனுடைய சத்தத்தை மனிதர்கள் கேட்குறாங்க. அப்போ கேட்குறாங்க. இந்த செய்தியை பார்த்தீங்க அப்படின்னா, இதை நம்ம சுவிசேஷத்திற்கு வெளியே போய் என்ன செய்கிறோம் அப்படின்னா, இயேசுவை அறியாத ஒரு மக்களுக்கு போயிட்டு என்ன செய்கிறோம் அப்படின்னா, ரொம்ப கம்பீரமாய் முழக்கமிட்டு மன திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது என்று பிரசங்கிக்கிறார்கள். இப்போ யோவான் ஸ்நானகன் எங்கு போய் பிரசங்கித்தார் அப்படின்னா, தன்னுடைய வேதாகமத்தை அல்லது நியாய பிரமாணத்தை கற்று தேர்ந்த மனிதர்களுக்கு முன்னாடி, வேதபாரகர் பரிசேயர்கள் சதுசேயர்களுக்கு முன்னாடி, அது மாத்திரமல்ல பிரதான ஆசாரியர்களுக்கு முன்னாடி, லேவியர்களுக்கு முன்னாடி கர்ச்சிக்கிற சிங்கத்தை போல முழக்கமிட்டு சொல்லுகிற ஒரு வார்த்தை என்ன வார்த்தை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, மன திரும்புதலை குறித்து பேசினார். இப்போ இந்த வார்த்தைகளை எல்லாம் நம்ம வெளியே எடுத்துட்டு போயிட்டு என்ன செய்யறோம் அப்படின்னா, ரொம்ப முழக்கமிடுவோம். அதுவும் ஏதாவது ஒரு இடத்துல போய் நின்றுட்டு மக்கள் கூடுகிற இடத்துல போய் பார்த்தீங்க அப்படின்னா, மன திரும்புன்னு சொல்றோம். மன திரும்புன்னு மற்றவங்களை சொல்லுகிறதுக்கு முன்னாடி நாம் மன திரும்பி இருக்கிறோமா என்பதை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். யோவான் கர்ச்சிக்கிற முழக்கத்தை போல. இப்போ இந்த மத்தேயுல பார்த்தீங்க அப்படின்னா, யாரெல்லாம் யோவான் கிட்ட வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பரிசேயர்கள் சதுசேயர்கள் வந்தாங்க அப்படின்னு இந்த மத்தேயு சொல்றார். ஆனா அடுத்தது லூக்காவில் பார்த்தீங்க அப்படின்னா, மார்க்கில் யார் வந்தாங்க அப்படிங்கிறத சொல்லலை. ஆனா இந்த லூக்காவை மட்டும்தான் யார் வந்தாங்க, வரும்பொழுது யார் ஆட்சி செஞ்சாங்க அப்படிங்கிறத லூக்கா சொல்கிறார். அப்போ இதை நீங்கள் கவனமாக பாருங்கள். லூக்காவில் வாசிக்கிறேன், என்னோடு சேர்ந்து வேதாகமத்தை நிதானமாக கவனிங்கள். நான் வாசிக்கிறேன். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஏரோது. இப்போ இந்த ஏரோது எங்கே அப்படின்னா, கார்பங்கு தேசமாகிய கலிலேயாவுக்கு அதிபதியாக இருந்தான் ஏரோது. அடுத்தது பிலிப்பு எங்க சொல்றாரு பார்த்தீங்க அப்படின்னா, கற்பங்கு இத்துரேயாவுக்கு திரகோனித்து அதிபதியாகவும் இந்த பிலிப்பு இருக்கிறார். அடுத்தது பார்த்தீங்கன்னா, லிசனியா கற்பங்கு அபிமேலேக்கு அதிபதியாயும், அண்ணா காய்பா யாரா இருந்தாங்க பார்த்தீங்க அப்படின்னா, பிரதான ஆசாரியராய் இருந்தாங்க. இவர்களுடைய ஆட்சி காலங்களில் தான் யோவான் வெளியே வனாந்தரத்துக்கு போய் என்ன செய்கிறாரு, முழக்கமிடுறாரு, சத்தமிடுறாரு. நீங்கள் எல்லாரும் என்ன செய்யுங்க, மன திரும்புங்கள் அப்படின்னு பிரசங்கிக்கிறார் லூக்காவில். அடுத்தது யோவானை பார்த்தீங்கன்னா, யோவான் சற்று வித்தியாசமாக சொல்லுகிறார். இது எல்லாம் முழுமையாக நான் சொல்லுகிற அந்த ஒவ்வொரு வசனங்களையும் நான் இந்த மாதிரி படம் போட்டு காமிக்கிற விதமாக நீங்கள் படித்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நன்றாக புரியும். எப்படி யோவான் மன திரும்புதலை குறித்து சொல்லுகிறார் அப்படிங்கிறது அழகாக உங்களுக்கு புரிஞ்சிடும். இப்போ யோவானில் பார்த்தீங்க அப்படின்னா, யோவான் 1ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலிருந்து 28ஆம் வசனம் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அழகாக சொல்கிறாரு. அதில் முக்கியமான ஒரு சிலர் யாரெல்லாம் யோவான் சொல்கிறார், யாரெல்லாம் யோவான் ஸ்நானகனிடத்தில் வந்தாங்க அப்படிங்கிறத பற்றி யோவான் என்ன சொல்லுகிறார் அப்படிங்கிறதை பற்றி இன்றைக்கி பார்க்கலாம். யோவான் என்ன சொல்கிறாரு பார்த்தீங்கன்னா, எருசலேமில் இருந்து வந்தாங்க. யாரெல்லாம் வந்தாங்க, இடத்த குறிப்பிடல, எங்கிருந்து வந்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் சொல்லலை. ஆனால் மத்தேயு மட்டும் சொல்கிறார். மத்தேயு எந்த இடத்துல இருந்து வந்தார் அப்படிங்கிறத மத்தேயு சொல்கிறார். ஆனால் லூக்கா இடத்தை பற்றி சொல்லலை. லூக்கா என்ன சொல்கிறாரு பார்த்தீங்க அப்படின்னா, அந்தந்த தேசத்தில் யாரெல்லாம் அதிகாரியாக இருந்தாங்க அப்படிங்கிறதை பற்றி லூக்கா சொல்கிறார். ஆனால் யோவான் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எருசலேமில் இருந்து வந்தவங்க யாரு அப்படிங்கிறதை பற்றி யோவான் எழுதுகிறார். யாரெல்லாம் வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, யூதர்கள் வந்தாங்க. ஃபர்ஸ்ட் யூதர்கள் வந்தாங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஆசாரியர்கள் வந்தாங்க. மூணாவது யார் வந்தாங்க பார்த்தீங்கன்னா, லேவியர்கள் வந்தாங்க. நாலாவது பரிசேயர்கள் வந்தாங்க. இவங்க 4 பேரையும் அந்த ஜனங்களோடு ஜனங்களாக அந்த அதிகாரிகள் அனுப்புனாங்க. ஆனால் லூக்காவில் யாரெல்லாம் வந்தாங்க பார்த்தீங்கன்னா, ஜனங்கள் வந்தாங்க, ஆயக்காரரும் வந்தாங்க, போர் சேவகரும் வந்தாங்க.
லூக்காவில் இந்த 3 பேரும் வந்தாங்க, யோவானில் 4 பேர் வந்தாங்க. இப்போ வந்திருக்கிற எல்லா மனிதர்களுக்கும் பார்த்து ஒரு அற்புதமான செய்தியை சொல்கிறார். இதுதான் என்ன அப்படின்னா, மனதிரும்புதலை குறித்து சொல்லுகிறதான ஒரு வார்த்தை. அப்போது இந்த திரையில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன். மத்தேயு என்ன சொல்கிறார், மார்க்கு என்ன சொல்கிறார், லூக்கா என்ன சொல்லுகிறார், கடைசியாக பாருங்கள் யோவான் என்ன சொல்கிறார். இப்போ இந்த 4 பேரும் சொல்லியிருக்கிற அந்த விஷயங்களை பற்றி தான் இன்றைக்கு நாம் என்ன செய்கிறோம், ஒவ்வொன்றாக பார்த்து கொண்டே இருக்கிறோம். அப்போ ஒவ்வொன்றாக நம்ம பார்க்க 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 என்ன தெரிகிறது அப்படின்னா, ரொம்ப அற்புதமாக தெரிகிறது. என்ன மாதிரி வார்த்தையெல்லாம் யோவான் ஸ்நானகன் சொல்லுகிறார் என்பதை பற்றி தான் இன்றைக்கு நம்ம அதை பார்க்கிறோம். இப்போ அடுத்தது பாருங்க, இப்போ இது ஒவ்வொன்றாக சொல்லியிருக்கிறாங்க. இப்போ யோவான் ஸ்நானகன் கிட்ட இருந்து திரளான மனிதர்கள் யாரெல்லாம் வந்தாங்க? வெறும் மனிதர்கள் வரல. யாரெல்லாம் வந்தாங்க? பரிசேயர்கள் வந்தாங்க, சதுசேயர்கள் வந்தாங்க, அடுத்தது ஜனங்கள் வந்தாங்க, ஆயக்காரர் வந்தாங்க, போர் சேவகர்கள் வந்தாங்க, ஆசாரியர்கள் வந்தாங்க, லேவியர்கள் வந்தாங்க. இப்படி எல்லா மனிதர்களுக்கும் முன்னாடி யோவான் ஸ்நானகன் கர்ச்சிக்கிறார். என்ன கர்ச்சிக்கிறார்? நீங்கள் மனம் திரும்பாமல் உங்களுடைய பொல்லாதான வழிகளிலே இருந்து கொண்டு நீங்கள் என்ன செய்கிறீங்க அப்படின்னா, உங்களுடைய நாட்களை கழிக்கிறீங்க, இப்படி நீங்கள் வாழ்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முழக்கம் இடுறார். இப்போ இந்த மத்தேயு என்ன சொல்கிறார் அப்படிங்கிறத பாருங்கள். அந்த மத்தேயுவில் ஒவ்வொரு வசனங்களையும் நம்ம நிதானமாக பார்த்தோம்னா, அந்த வந்திருந்ததான மக்கள் பரிசேயர் சதுசேயர்கிட்ட யோவான் ஸ்நானகன் என்ன சொல்லுகிறார் அப்படிங்கன்னு பாருங்கள். அந்த பரிசேயர் சதுசேயர்கிட்ட பார்த்து யோவான் என்ன சொல்கிறாரு பார்த்தீங்க அப்படின்னா, 7வது வசனத்தை, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை பாருங்கள். பரிசேயரை சதுசேயரை பார்த்து யோவான் என்ன சொல்லுகிறார், யோவான் ஸ்நானகன் என்ன சொல்லுகிறார் அப்படின்னு பாருங்கள். பரிசேயரிலும் சதுசேயரிலும் அநேகர் தன்னிடத்தில் ஞானசானம் பெறும்படி வருகிறதை அவன் கண்டு. இப்போ வனாந்தரத்தில் கத்துறாரு. இப்போ இந்த இடத்துல பரிசேயர்கள் சதுசேயர்கள் ஞானசானம் எடுக்க வந்திருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்த உடனே சொல்றாரு. என்ன சொல்லுகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விரியன் பாம்பு குட்டிகளே அப்படின்னு சொல்றாரு. யாரை பார்த்து அப்படின்னா, திரளான ஜனங்களை பார்த்து சொன்னாரா? திரளான வேதபாரர்கள், பரிசேயர்கள், இவங்க ஆசாரியர்கள், லேவியர்கள், இவங்களை பார்த்து சொன்னாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மத்தேயுல பரிசேயரும் சதுசேயரும் தன்னிடத்தில் வர்றவங்களை பார்த்து அவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, விரியன் பாம்பு குட்டிகளே அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா அந்த பரிசேயரையும் சதுசேயரையும் இன்னும் டீப்பாக நம்ம உள்ளே போய் பார்க்கணும். அந்த பரிசேயர் சதுசேயர் ஒரு கூட்டத்தார் உயிர்த்தெழுதலை நம்புகிற கூட்டத்தார், ஒரு கூட்டத்தார் உயிர்த்தெழுதலை நம்பலை. இந்த பரிசேயர் சதுசேயரை பார்த்து யோவான் எவ்வளோ கர்ச்சிக்கிறார் பாருங்க, விரியன் பாம்பு குட்டிகளே. அப்போது விரியன் பாம்பு எப்படிப்பட்டது, அந்த விரியன் பாம்பினுடைய தன்மைகள் என்ன, அது எப்படிப்பட்டதெல்லாம் இருக்கும், அந்த குணமுடைய அந்த விரியன் பாம்புடைய குணமுடையது அப்படியே யாருக்கு இருந்துச்சு அப்படின்னா, இந்த பரிசேயர்கள் சதுசேயர்களுக்கு இருந்ததுனால தான் யோவான் ஸ்நானகன் சொல்கிறாரு, நீங்கள் எல்லாரும் விரியன் பாம்பு குட்டிகளே அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறார் அவர்களை பார்த்து. அடுத்தது சொல்கிறாரு பாருங்க, வரும் கோபத்துக்கு தப்பித்து கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார் அப்படின்னு ஒரு கேள்விக்குரிய போடுறாரு. அப்போ யோசித்து பாருங்க, இந்த பரிசேயர்கள் சதுசேயர்களை பார்த்து யோவான் ஸ்நானகன் முழக்கமிடுகிறதை பாருங்கள். எவ்விதமாக முழக்கமிடுகிறார், இந்த மத்தேயுவில் சொல்லப்பட்டிருக்கிற விதங்கள். இப்போ அந்த மத்தேயுவில் அந்த பரிசேயர்கள் சதுசேயரை பார்த்து 8வது வசனத்தை பார்த்தீங்கன்னா தெரியும், மன திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை நீங்கள் கொடுக்க வேண்டும் என்று பிரசங்கிக்கிறார். அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, அவங்களுக்குள்ள அந்த விரியன் பாம்பு குட்டிகளுக்குரியதான அந்த விஷத்தன்மைக்குரியதான நிறைய விஷயங்கள் இந்த சதுசேயர்கள் பரிசேயர்களுக்கு இருந்ததுனால தான் அவர் அது மாதிரி சொல்லியிருக்கிறார். இப்போ அவர்களை பார்த்து, அந்த பரிசேயர்கள் சதுசேயர்களை பார்த்து சொல்ற ஒரு விஷயம் என்ன பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் மன திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுக்க வேண்டும் என்று யோவான் ஸ்நானகன் சொல்கிறேன். இப்போ என்னுடைய கேள்வி என்னுடைய கேள்வி ஒன்று கவனிங்க, என்ன அப்படின்னா, இவர்கள் மோசேயினுடைய நியாயப்பிரமாணம் தெரியாதா? ஒன்று.
மோசேயினுடைய அந்த 5 ஆகமங்களும் கற்று தேராதவர்களா இவர்கள்? இப்போ இவர்கள் எல்லாருமே கற்று தேர்ந்தவர்கள். இந்த கற்று தேர்ந்ததான அவர்களை பார்த்து யோவான் சொல்லுகிறார், நீங்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லுகிறார். இப்போ கற்றுக்கொண்டதான மனிதர்கள் தங்களுடைய சுயலாபத்துக்காக என்னென்னவோ பேசுறாங்க. இப்போ அதே தான் என்னன்னா, இன்னைக்கு நிறைய சபைகளில் நிறைய ஊழியர்கள், நிறைய மக்கள் மனம் திரும்பாமலேயே செய்கிற ஒரு வேலைகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கனிகள் கொடுக்காத ஒரு வாழ்க்கையை வாழ்கிறார்கள். இப்போ இந்த மன திரும்புதல் யாரை பார்த்து பிரசங்கிக்கணும் அப்படின்னா, வெளியே இருக்கிறதான மனிதர்களை பார்த்து பிரசங்கிக்கிறாங்க. இல்லை, இது சபையில் பேசப்படுகிறதான மன திரும்புதலுக்குரியதான வார்த்தை. இன்னைக்கு மேடை போட்டு ஸ்டேஜ் போட்டு ஒரு நல்ல ஒரு அருமையான அற்புதமான ஸ்பீக்கரை கூட்டிட்டு வந்து பேச வச்சு ஒவ்வொரு ஏரியாவுக்கும், ஒவ்வொரு மாவட்டத்துக்கும், ஒவ்வொரு மாநிலத்துக்கும், ஒவ்வொரு நாட்டுக்கும் போய் மன திரும்புதலை குறித்து பேசுறது எங்க அப்படின்னா, வெளியே, சபையில் இல்லை. வேதத்தை அறிந்த பரிசேயர் அங்க நிற்கிறாங்க, வேதத்தை அறிந்த சதுசேயர்கள் நிற்கிறாங்க. அவங்களுக்கு முன்னாடி சொல்றார், விரியன் பாம்பு குட்டிகளே சொல்லிட்டு சொல்றாரு, நீ கனி கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அப்படின்னா அவர்கள் என்னதான் மோசேயினுடைய ஆகமங்களை கற்று தேர்ந்திருந்தாலும் அவர்களுக்கு என்ன செய்ய முடியல அப்படின்னா, கனி கொடுக்க முடியாத ஒரு வாழ்க்கையை பரிசேயர்கள் சதுசேயர்கள் வாழ்ந்ததுனால தான் அவர்களை பார்த்து சொன்னார். இப்போ அடுத்த வசனத்தை பாருங்க. ஆபிரகாம் எங்களுக்கு தகப்பன் என்று உங்களுக்குள்ளே சொல்லிக்கொள்ள நினையாதிருங்கள். இப்போ இவர்கள் நல்லா கவனிங்க, இவர்கள் ஆபிரகாம் எங்களுடைய தகப்பன் என்று சொல்றாங்க இல்லையா? இப்போ இன்னொரு ரகசியம் ஒன்று சொல்றேன் பாருங்க. இப்போ யூதர்களை பாபிலோன் சிறைப்பிடித்து விட்டு போனாங்க. இப்போ சிறைப்பிடிச்சிட்டு போயிட்டு திருப்பி என்ன செஞ்சாங்க அப்படின்னா, தங்களுடைய தேசத்துக்கும் வந்தாங்க. எவ்வளோ நாட்களாக அவர்கள் அந்த பாபிலோன் தேசத்தில் வாழ்ந்தாங்க இல்லைங்களா? இப்போ கிட்டத்தட்ட ஒரு 400 வருடங்கள் இல்லது ஒரு 500 வருடம் இருந்திருக்கலாம். இப்போ இந்த 400-500 ஆண்டுகளாக பாபிலோன் இருக்கும் பொழுது அங்க அவர்கள் அந்த மக்களோடு கலந்திருக்க மாட்டார்களா? அப்ப யோசித்து பாருங்க. அந்த மக்கள் அங்க மக்களோடு மக்களாக கலர்ந்து ஜெனரேஷன் பெருகிருக்கலாம். பட் இருந்தாலும் அவர்கள், யோவான் ஸ்நானகன் சொல்றாரு, ஆபிரகாம் எங்களுக்கு தகப்பன் என்று சொல்றாங்க. இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும் போது அடுத்த வசனத்தை, 10வது வசனத்தை பாருங்க. இப்பொழுது கோடாரியானது மரங்களின் வேர் அருகே வைத்திருக்கிறது. ஆகையால் நல்ல கனி கொடாத மரம் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும் என்று சொல்லிட்டார். இது மத்தேயுல எந்த தேசத்தார் யோவான் கிட்ட யாரெல்லாம் வந்தாங்க, இப்போ வந்தவங்களுக்கு ஒரு செய்தியை சொன்னார். என்ன அப்படின்னா, கனி கொடுக்கக்கூடிய ஒரு செய்தியை அவர் சொல்றார். இப்போ கனி கொடுக்கக்கூடிய ஒரு செய்தியை அவர் சொல்லிட்டு அடுத்தது என்ன சொல்றாரு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் எங்களுக்கு தகப்பன் ஆபிரகாம் நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க, இல்லை, நீ கனி கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அடுத்த வசனத்தை பாருங்க, 11வது வசனத்தை பாருங்க. மன திரும்புதலுக்கென்று நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானசானம் கொடுக்கிறேன். எனக்கு பின் வருவர் என்னிலும் வல்லவராய் இருக்கிறார். அவருடைய பாதரட்சியை சுமப்பதற்கும் நான் பாத்திரன் அல்ல. அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு ஞானசானம் கொடுப்பார். இந்த செய்தி யாருக்கு சொல்றாரு பார்த்தீங்க அப்படின்னா, பரிசேயர்கள் சதுசேயர்களை பார்த்து சொல்றாரு. அது பார்த்தீங்கன்னா பரிசேயர்கள் ஞானசானம் எடுக்க முன்னாடி வரும்போது சொல்லுகிற ஒரு வார்த்தை. அடுத்தது தொடர்ந்து அந்த வார்த்தையை பார்த்தீங்க அப்படின்னா, தூற்றுக்குடை அவர் கையில் இருக்கிறது. அவர் தமது களத்தை நன்றாய் விளக்கி தமது கோதுமையையும் களஞ்சியத்தில் சேர்ப்பார், பதரையோ அவியாத அக்கினியில் சுட்டெரிப்பார் என்றான். இது யோவான் ஸ்நானகன் சொல்லியிருக்கிறதான ஒரு செய்தி. யாரை பார்த்து? இந்த யோவான் கிட்ட வந்த பரிசேயர் சதிசேயர்களை பார்த்து சொன்ன ஒரு வார்த்தை. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, அடுத்தது இப்போ லூக்காவுக்கு வரும். இப்போ நம்ம மத்தேயுல ஒரு செய்தியை சொன்னார், கனி கொடுக்கக்கூடிய ஒரு செய்தியை சொன்னார். இப்போ மார்க்கில் பார்த்தீங்கன்னா ஒன்றும் சொல்லலை. இப்போ யோவானிலையும் நல்ல அற்புதமான ஒரு கண்டென்ட் இருக்கு,
இப்போ அதுக்கு முன்னாடி லூக்கா சொல்லியிருக்கிற ஒரு விஷயம், இந்த லூக்காவும் மத்தேயும் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ஒவ்வொரு புஸ்தகத்தில் அவர் என்ன சொல்லியிருக்கிறார், நான் மறுபடியும் சொல்கிறேன், ஒரே ஒரு அதிகாரத்திலையும் ஒரே ஒரு புஸ்தகத்திலையும் வாசித்துட்டு நம்ம ஒரு டிசிஷன் எடுத்துட முடியாது. காரணம் என்னென்னா, ஒவ்வொரு புஸ்தகத்திலும் ஒவ்வொன்றாக சொல்லியிருக்கு.